நாளிலும் உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். தலையை தாழ்த்தி குருசை நாம் கற்று நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உண்மை ஆராதிக்கும்படியான கிருபை தந்தீர். நாங்கள் வந்து உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கூட உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக கடந்து வருகிறோம். ராஜாம், பரிசுத்த ஆவியானவர் இடைவிடுகிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற நேரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இன்று பேச போகிறேன். நாங்கள் யாவரும் உங்களுடைய சத்திய வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் ஆவலோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த அடிமை மறுத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு பேசுகிற நேரத்தை என்னுடைய சுயமாக பேசி நான் இந்த நேரத்தை வீணடித்து விடாதபடிக்கு நீர் என்னை மறுத்து உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் வெளிப்படும். தூய ஆவியானவர் பெருப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த வாசிக்க கேட்ட இந்த 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த 17வது அதிகாரம், இந்த அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய மனிதர்கள் படைக்கப்பட்ட படைப்புகள், இந்த சிருஷ்டிகள் யாவும் தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவன் தான் படைத்த சிருஷ்டிகள் தம்மை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இங்கு அநேகர் நம்முடைய உலக பிரகாரமான நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் ஒரு பேங்க்லேயோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ போய் நாம் ஒரு டெபாசிட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த கம்பெனியை குறித்து முழு விவரங்களையும் நாம் தெரிந்து விடுவோம். ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய முற்படுகிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை குறித்து முழுமையான ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை செஞ்ச என்ன ஆகும், என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் முழுமையாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம். ஒரு பேங்க்ல போய் நம்ம டெபாசிட் வைக்கிறோம்னு சொன்னால், இல்லை ஒரு கம்பெனியில் போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம்னு சொன்னால், உடனே போய் அந்த கம்பெனியோட பேரோ ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணணும்னு சொன்னால் உடனே போய் நம்ம டெபாசிட் பண்ணிட மாட்டோம் இல்லையா? ஒரு பெரிய தொகையை நம்ம அந்த பேங்க்ல போய் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த பேங்கை குறித்து நம்ம நிறைய யோசிப்போம். அதோட பேங்க் எப்படிப்பட்ட பேங்க், அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட பேலன்ஸ் ஷீட் என்ன, அதனுடைய வரவு செலவுகள் என்ன, அதனுடைய லாப கணக்குகள் என்ன, கடந்த 4 வருடமாக இந்த பேங்க் என்ன நிலைமையில போய்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் பார்த்து அந்த பேங்க்ல போய் நம்ம டெபாசிட் வைப்போம் இல்லையா? இவ்வளவு ஒரு விவரங்களை நாம் அறிந்து அந்த இடத்துக்கு நாம் போகிறோம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே இந்த காரியங்களை எப்படி நாம் காரியங்களை நாம் சிந்திக்கிற வேளையில தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர், இந்த ஆண்டவரை குறித்து நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்து தான் இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நல்லவர். அவர் மனு குலத்தை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர். இந்த உலகம் அனைத்தையும் படைத்து இதில் உள்ள ஜீவராசிகளை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதருடைய கரங்களிலே
ஒப்பு கொடுத்த ஆண்டவர். எல்லாவற்றையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எங்கிருந்து வந்தது? நாம் இதை எப்படி இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? இதற்கு மூல காரணம் யார்? தேவன். அந்த தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா? எந்த அளவிலே நாம் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம்? வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் மனுக்குலத்தை படைத்து இந்த மனுக்குலம் தன்னை குறித்து அறிந்திருக்க வேண்டும், மனிதன் தன்னோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம்? இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு தலைப்பானது நாம் கடவுளை அறியவும் அவரில் நாம் நிலைத்திருக்கவும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது காரியம், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். கடவுள் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது தேவன் அந்த ஆதியாகமத்திலிருந்து ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தார். இந்த வானத்தையும் பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இந்த எல்லா மனிதனுக்கு தேவையான எல்லா பூண்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாம் மனிதர்களுக்காகத்தான், எல்லா மனிதர்களுக்காகத்தான் ஆண்டவர் செய்த காரியம். இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கும்போது மனிதனுக்காக அவர் எல்லா காரியங்களும் செய்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய வல்லமை நாம் அறிந்திருக்கிறோமா? முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும்படியாக மோசேயை அங்கே நியமித்து அவன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். பார்வோன் அவர்களை பின்பற்றி தொடர்ந்து வருகிற அந்த வேளையிலே செங்கடல் அவர்களுக்கு அங்கே ஒரு தடையாக காணப்படுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக அங்கே செங்கடலை அவர் இரண்டாக பிளந்து தம்முடைய பிள்ளைகளை வெட்டாந்தரையில் அவர் நடக்க செய்கிறது போல அவர் நடக்கிறார். பெரிய அதிசயம். இந்த அதிசயங்களை எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் கண்டு அனுபவித்தார்கள். இன்னொரு காரியம், நடுக்கடலிலே சீசர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் படகிலே. அங்கே ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை காப்பாற்றும்படியாக கடலிலே அவர் நடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம், படகிலே பிரயாணப்பட்டு இயேசுசாமியும் மற்ற சீசர்களும் படகில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது அங்கே பெருங்காற்று உண்டாகி படகை அலக்கழித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் நாம் வடிந்து போகிறோம் என்று சொல்லி அலறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி சொன்ன அந்த ஒரே வார்த்தையில் காற்றும் கடலும் அமைதலாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறவர். நாம் அவரை குறித்து என்ன அறிந்திருக்கிறோம்? அவருடைய வல்லமை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? ஏதாவது நாம் அறிந்திருக்கிறோமா? இன்னொரு காரியம், பிசாசானவன் அவருடைய நம்மை பின்தொடர்ந்து வருகிறான். பிசாசானவன் எல்லா இடத்திலும் நமக்கு சோதனைகளை உண்டு பண்ணுகிறான். ஆலயத்தின் நடுவிலையும் அவன் அமர்ந்திருக்கிறான். இயேசுசாமி ஆலயத்தில் பிரவேசித்த உடனே அங்கே அவன் எழுந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறான். நசரனாகி இயேசுவே, எனக்கு உமக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லி அங்கே பிசாசானவன் எழுந்து அலறுகிறதை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், இயற்கை மீது அதிகாரம் படைத்தவர் நம்முடைய தேவன். நாம் எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம்? நிர்விசாரமாக நாம் இருக்கிறோமா? ஒரு நம்முடைய தேவன் தானே அப்படிங்கிற ஒரு நிர்விசாரமாக நாம் இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? தேவனை குறித்து நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அவருக்கு நாம் பயப்படுகிறோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி ஆலயத்திற்கு வருகிறோம் என்றெல்லாம் நாம் ஒரு சிலை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? ஆலயத்திற்கு வரும்போது மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம ஆலயத்திற்கு வரணும். பயத்தோடு நடுக்கத்தோடு ஆலயத்துக்கு வரணும். பயத்தோடு ஆலயத்தில் வரும்போது நமக்கு அந்த பயம் இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமே, இவனுள்ள தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற பயம் நம்மோடு இருக்கிறதா? 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடுகிறோம்.
நம்ம பாடணும். எத்தனை பேர் அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து நம்ம பாடுகிறோம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளே வெறும் வார்த்தைகளாக நம்ம பாடுகிறோமா? நிஜமாகவே உள்ளத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த பாடலை நாம் பாடுகிறோமா? எப்படி நாம் பாடுகிறோம்? எதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம்? இன்னும் ஆலயத்தில் அநேக பாடல்கள் பாடப்படுகிறது. இந்த பாடல்களை பாடும்போதுதான் அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்கிறோமா? அந்த அர்த்தத்துடைய அந்த பாடலுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோமா? அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஃபயர் ப்ராக்டிஸ்லாம் நிறைய பாடல்கள், புதிய பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா இப்போ உள்ள பிள்ளைகளுக்குலாம் அதனுடைய மீனிங் தெரியாது. ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி கிளிப்பிள்ளை மாதிரியே சொல்லிக் கொடுக்கும்போது கிளிப்பிள்ளை எப்படி பாடம் அதே மாதிரி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அதனுடைய அர்த்தத்தை உணர்கிறார்களா? பாட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா பாடணும், பயர் நல்லா பாடுது, ஆனால் அதோட அர்த்தம் பிள்ளைகளுக்கு தெரியல. என்னைக்காவது வீட்டில் போய் குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் வீட்டில் போய் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த புது பாடலை சொல்லிக் கொடுத்தாங்க, நாங்கள் பாடுறோம், நல்லா பாடுறோம், ஆனால் இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதில் உள்ளான மீனிங் என்ன, அர்த்தம் என்ன, இதை நாங்கள் உணர்ந்தால் தான் நீங்கள் உள்ளத்திலிருந்து பாட முடியும். இல்லைன்னா ஒரு கிளிக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும்னா அக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அக்கான்னு சொல்லுவோம். நல்லா இருக்கியா அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம பாடுகிற பாடல்களும் இருக்கும். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அர்த்தத்தை உணர்ந்து அதை அறிந்து நாம் பாடுவோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்கு அது ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோமா? அறிய நம்ம பிரயாசப்படுகிறோமா? புதுசாக ஒரு மொபைல் வந்ததுன்னா அந்த மொபைலை உடனே வாங்கி அதில் என்ன ஆப்ஸ் இருக்குது, என்ன ஒரு காரியம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை நோண்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதை தெரிந்து அதில் இருக்க எல்லா ஆப்ஸும் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது இல்லையா? அப்போது ஒரு நீங்கள் நம்மை படைத்த தெய்வம் இல்லையா? நம்ம ஆண்டவர் படைத்து இந்த உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை எல்லா ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த ஆண்டவரை குறித்து நாம் எவ்வளவாக நாம் அறிந்திருக்கிறோம், எவ்வளவாக ஆண்டவரை குறித்து நாம் அறிய பிரயாசப்பட்டிருக்கின்றோம். எப்படி இந்த வேத வசனம் எல்லாம் கொடுக்கப்பட்டது, எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கைக்காக. நம்முடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும், நாம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய உள்ளான அர்த்தத்தை உணர்ந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மீது அன்பு வைத்து அந்த வசனத்தை வாசித்து அதை நாம் எத்தனை பேர் தியானிக்கிறோம்? இந்த வசனங்கள்லாம் எத்தனை பேர் நாம் தியானிக்கிறோம்? எத்தனை பேர் இதை நாம் அறிய பிரயாசப்படுகிறோம்? ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இரண்டாவதாக அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனைகள் என்று வரும்போது, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைகள் என்று வரும்போது அவர் நம்மை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். மனிதன் தன்னை விட்டு தூர போக, தன்னை விட தான் படைத்த இந்த மனுக்குலம் தன்னை வணங்க வேண்டும் என்றும் தன்னோடு கூட இந்த மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனிதனை கொண்டு வைத்து அவனோடு அவர் உறவாடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாலையிலே குளிர்ச்சியான வேளையில மனுஷனோடு சம்பாஷிக்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனோடு மிக நெருங்கிய ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசிக்கிறார். அதனால்தான் மனுஷனை தன்னுடைய சாயலினாலே அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் மீது அவ்வளவு அன்பு வைத்த ஆண்டவர் இந்த மனுக்குலமானது தன்னை விட்டு அகன்று தூரமாய் போகும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமா நம்மோடு கூட இருந்து ஒரு மகனோ ஒரு மகளோ தூர தேசத்திற்கு படிப்பதற்காகவோ அல்லது ஒரு வேலைக்காகவோ கடந்து செல்லும்போது ஒரு பெற்றோர்களுடைய மனது எவ்வளவாக அங்கே கஷ்டப்படுகிறதோ, எவ்வளவாக மன சஞ்சலப்படுகிறதோ, அதே போல தேவன் தாம் படைத்த இந்த சிருஷ்டியானது தன்னை விட்டு தூர போகும்போது ஆண்டவர் அதற்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அதற்கு உதாரணமாக நினிவே பட்டணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நினிவே பட்டணத்திலே அங்கே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்க அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தேவன் அதை சொல்லும்படியாக
அங்கே யோனாவை அங்கே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். யோனா அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் எடுத்து சொல்லும்போது அந்த மக்கள் அப்படியே மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பின உடனே அவர்களுக்காக ஆண்டவர் பரிதாபப்பட்டு தான் செய்ய நினைத்த அந்த தீங்கை செய்யாதபடிக்கு இருந்து அந்த மக்களை அவர் காத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய எல்லா மகிமையையும் எல்லா வல்லமையையும் ஆண்டவர் செய்த மகத்தான கிரியைகளையும் ஆண்டவருடைய மகா வல்லமையையும் பார்த்த பிள்ளைகள், அனுபவித்த பிள்ளைகள், எல்லா ஸ்லாகியத்தையும் அதை பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வேறு தேவர்களை அவர்கள் நாடி சென்ற பிறகு ஆண்டவர் அவர்களுக்காக எவ்வளவாக அங்கே மனஸ்தாபப்படுகிறார் என்பதை அங்கே நீங்கள் அந்த வசனத்திலே பார்க்கலாம். எரேமியாவிடத்திலே ஆண்டவர் அங்கே புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப புலம்புறார். அப்படியே இந்த ஜனங்கள் ஏன் என்னை விட்டு போனாங்க, எகிப்திலிருந்து நான் அவங்களை எப்படினாக நான் அழைத்து வந்தேன், வனாந்தரத்திலே நான் அழைத்து வந்தேன், மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக நான் அவர்களை வழிநடத்தி வந்தேன், செங்கடலை நான் 2ஆக பிளந்தேனே, இவ்வளவு மகத்துவங்களை பார்த்த ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை நான் புசிக்க கொடுத்தேன், அவர்களுக்கு காளைகளை கொடுத்தேன், ஒரு குறையும் இன்றி என்னுடைய ஜனங்களை நான் நடத்தி வந்தேன், இந்நாள் வரையில நான் ஒரு குறையும் இன்றி என் ஜனங்களை நான் வழிநடத்தி வருகிறேன். இவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை பின்பற்றி செல்கிற அளவுக்கு, என்னை விட்டு தூரம் செல்கிற அளவுக்கு இந்த மக்கள் என்னிடத்துல என்ன அநியாயத்தையா கண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியே எரேமியாவிடத்துல உருகுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இந்த ஒவ்வொரு வசனங்களையும் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதில் உள்ள சத்தியங்களெல்லாம் நீங்க படித்து தியானித்து படிக்கும்போது ஆண்டவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை, எவ்வளவு நம்மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் நமக்காக மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நாம் கிட்டி சேருகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்வார். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் யாராவது வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அங்கே பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வரும்போது செங்கடல் அங்கே நடுவாக நிற்கிறது. அங்கே மக்கள் மோசையை நோக்கி முறுமுறுக்கிற ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாகிறது. அந்த நேரத்தில் அங்கே மோசையானவர் சொல்கிறார், நீங்கள் இங்கு சும்மா இருப்பீர்கள், தேவன் இது கிரியை செய்கிற நேரம், தேவன் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தருடைய பயங்கரமான அதிசயங்களும் செய்கைகளையும் இன்று நீங்கள் காணப்போகிறீர்கள், இன்று காண்கிற எகிப்தியர்களை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று மோசே அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அங்கே செங்கடலை 2ஆக பிளந்து அங்கே அவர்களை வழிநடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் அதே 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் 6வது வசனம் 7வது வசனம். அவன் தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பார்வோன் இந்த எகிப்தினுடைய படைகளை குறித்து நாம் வரலாற்று சான்றிதழோடு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எல்லா அரசர்களை விட இந்த எகிப்து ராஜ்யம் மிகவும் பலம் வாய்ந்தது. எகிப்தினுடைய ரதப்படை மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வல்லமையுள்ள ரதப்படை. நீங்கள் யூரோப்பியன் ஹிஸ்டரியில் யாராவது நீங்கள் எப்படி ஹிஸ்டரி படிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூரோப்பியன் ஹிஸ்டரியில் நம்ம பார்க்கும்போது எகிப்து அவ்வளோ பெரிய ஒரு வல்லமையுள்ள நாடு.
அந்த எகிப்தினுடைய ரதப்படை என்று சொன்னால் மற்ற எல்லா தேசத்து அதிபதிகளும் மற்ற எல்லா தேசத்து ராஜாக்களும் மிகவும் பயப்படுவார்கள். எகிப்தினுடைய குதிரைப்படை ரதப்படைகள் வருகிறது என்று சொன்னால் மற்ற ராஜாக்கள்லாம் இருக்கிறது தெரியாமல் ஓடிடுவான். அவ்வளவு பெரிய சேனை எகிப்தினுடைய சேனை, அவ்வளவு வல்லமையுள்ள சேனையை அவன் அங்கே பார்வோன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அவன் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய படைகள் இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி வருகிறது. ஆண்டவர் இவர்களுக்காக அங்கு மகத்தான காரியங்களை செய்கிறார். தந்தை ஜனங்களுக்காக மகத்தான காரியங்களை செய்கிறார். அத்தனை ரதங்களையும் அத்தனை வீரர்களையும் ஆண்டவர் செங்கடலிலே அங்கே மூழ்கடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த அதிகாரம் அதுக்கு பின்பதாக எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது சீரிய ராஜாவாகிய பெனாதாத் சமாரியாவை முற்றுகை போடுகிறான். சமாரியாவை முற்றுகை போட்டது நிமித்தமாக அந்த மதில்கள் யாவும் மூடப்பட்டது நிமித்தமாக எந்த பொருளும் அந்த சிட்டிக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி சிட்டிக்குள்ள இருந்து யாரும் வெளியில போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அவங்க உள்ள தானியங்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது, எல்லாம் தீர்ந்து போகிறது. வெளியிலிருந்து எந்த தானியங்களும் உள்ள போக முடியாது. மிகுந்த பஞ்சம். இந்த பஞ்சத்தினுடைய கொடுமை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் ஒருவருடைய குழந்தையை ஒருவர் சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பஞ்சமானது அங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இன்னைக்கு என்னுடைய குழந்தையை நாம் சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு உன்னுடைய குழந்தையை நாம் சமைத்து சாப்பிடுவோம் என்று 2 பெண்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தம் செய்து ஒருவர் குழந்தையை ஒருவர் சமைத்து சாப்பிடலாம் என்று சொல்கிற அளவுக்கு அங்கே பஞ்சம், மிகுந்த பஞ்சம் உண்டாகிறது. ஆண்டவர் இந்த பெனாதாத் ராஜா முற்றிலுமாக முற்றுகை போட்டு அங்கே வெளியே அமர்ந்திருக்கிறான். எப்போ வெளியில வருவாங்க, இந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மிக வல்லமையுள்ளவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். 4 குஷ்டரோகிகளை கொண்டு சீரிய சேனையை ஆண்டவர் கலங்கடிக்கிறார். ஒரு 4 குஷ்டரோகிகள் இந்த சிட்டிக்குள்ள அவங்க வரக்கூடாது, இந்த ஊருக்குள்ள யாரும் அவங்க வரக்கூடாது, யாரும் அவங்கள தொடக்கூடாது, அவங்களை பேசக்கூடாது, அவங்களோடு பேசக்கூடாது. யாரும் குஷ்டரோகிகளை பேச மாட்டாங்க. யாரும் குஷ்டரோகிகளை பார்த்தாலும் கூட ஒரு 10 அடி தள்ளி போயிடுவாங்க. ஊருக்கு வெளியிலே புறம்பே அவர்கள் வைக்கப்பட்டவர்கள், யாரும் சீண்டத்தகாதவர்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு பெரிய சேனையை அவர் கலங்கடிக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை காத்துக்கொள்வதற்காக கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் எந்த இடத்துல நிற்கிறோம், ஆண்டவரை நோக்கி நாம் எந்த இடத்துல நாம் இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தாலோ, நமக்கு ஒரு தேவை என்று சொன்னாலோ, கடவுளை நாம் எப்படி பார்க்கிறோம்? என் தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்ய வல்லவர், அவர் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நாம் இருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், என்னத்தை பெருசாக செஞ்சார், நான் காலம்பூரா கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் காலம்பூரா பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கிறேன், ஏன் என்னை ஆண்டவர் பார்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறோமா? வெறும் ஒரு அதிசயங்களுக்காக, ஒரு அற்புதங்களுக்காக, ஒரு தேவைகளுக்காக மட்டுமே நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? அப்படி தேடுவோம் என்று சொன்னால் புறஜாதியான ஒரு மக்களுக்கும் தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது இல்லையா? ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்கிறான், நான் எக்காலத்திலும் நான் கர்த்தரை செய்வேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை செய்வேன், மரணமே சம்பவிக்கிற சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தாயிலை சிங்கக்கவியில தூக்கி போட்டாலும் என் கர்த்தரை என்னை காக்க வல்லவர் என்று சொல்லி சொல்கிறான். தைரியமாக ராஜாவிடத்தில் சொல்கிறான், நான் இந்த பொருட்சிலை நான் வணங்க மாட்டேன், என் தேவன் என்னை காக்க வல்லவர். அப்படியே அவர் காக்காமல் போனாலும் நான் நீர் நெருங்கி அந்த பொருட்சிலை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே வைராக்கியமாக நிற்கிறான். இன்று தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும், சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும்
எப்படி இருக்கிறோம்? வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நாம் இருக்கிறோமா? அந்த வைராக்கியம் தான் ஆண்டவருக்குள் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வெறும் ஒரு அற்ப காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை நாம் கேள்வி கேட்கிற ஜனங்களாக நாம் காணப்படுகிறோமா? ஒரு அற்ப காரியங்கள், ஒரு மன்னாவுக்காக, ஒரு காடைக்காக, இறைச்சிக்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்தார்கள். அதே போல ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? எப்படி நாம் காணப்படுகிறோம்? நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு சுவாமியை இந்த உலகத்திற்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்தறினார். இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை அனுப்பி அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் சித்தமானார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தர்களை இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெறுவதற்காக, நித்திய ரட்சிப்பை பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு சுவாமியை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்ப சித்தமானார். அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வீட்டில் போய் வேதத்தை இதுவரைக்கும் வாசிக்காதவங்க, இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட இந்த வேதத்தை நான் ஃபுல்லாக வாசிக்கலையா என்று சொல்கிறவர்கள், நீங்கள் வீட்டில் போய் அமைதியாக உட்காந்து இந்த வேதத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிங்க. ஒவ்வொரு காரியங்களும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் சொல்லப்பட்டது ஒவ்வொன்றும், இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் கதைகள் கிடையாது, கட்டுக்கதைகள் கிடையாது. நடந்த சம்பவங்கள் வரலாற்று பூர்வமாக எல்லாம் நடைபெற்ற ஆதாரங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது. நம்ம ஒரு கதையோ ஒரு கட்டுக்கதையோ நாம் படிக்கலை, ஒரு கதையோ நாம் தியானிக்கலை. ஜீவனுள்ள தேவன் நடந்த சம்பவங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை நீ வாசித்து தியானிங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்றார், நீங்கள் எண்ணில் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் இந்த புரோகியாதேயர் மக்களில் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் திராட்சை செடியானது கொடியிலே நிலைத்திராவிட்டால் அது தனித்திருக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு நாம் ஒன்றிய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். அநேக மக்களை ஆண்டவர்களுக்குள்ளாக நாம் வழிநடத்துவோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருபைகளாக நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.